Taste the Daily. திருச்சியில் 10 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாமல் ஓசியில் கடலை கேட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே பட்டாணி கடை நடத்தி வருபவர் ராஜன் பிரேம்குமார். இவரது கடைக்கு வந்த ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் வறுத்த கடலை கேட்டபோது கடை உரிமையாளரின் மகன் எவ்வளவு ரூபாய்க்கு என்று கேட்டதற்கு என்னிடம் காசு கேட்பாயா என காவலர் தகராறு செய்திருக்கிறார். இதையடுத்து உரிமையாளர் கடைக்கு வந்தபோது மீண்டும் 2 காவலர்களுடன் கடைக்கு வந்த ராதாகிருஷ்ணன் ஓசியில் கடலை வாங்கிச் சென்றார். இதனை வீடியோ எடுத்து மாநகர ஆணையரிடம் புகார் அளித்த நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நிறைய பேர் கேட்பாங்க. திருச்சி திருவெரும்பூர் அடுத்த அரசங்குடியில் திறக்கப்படாமல் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை திறக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு அதிமுக முன்னாள் எம்பி ப. குமாரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். விடிய அரசின் அதிகாரிகள் கட்டிடத்தை விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே சாலை பணி மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லாலாப்பேட்டையில் இருந்து சரவணாபுரம் வரை சாலை மிகவும் மோசமாக உள்ள நிலையில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு தார் சாலை போடாமல் உள்ளது. இதனால் பேருந்து செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் வண்டியில் செல்வோரும் கீழே விழுந்து காயமடைவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விடிய அரசு உடனடியாக தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கடலூரில் வழக்கறிஞர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதுடன் ஊர்வலமாக சென்று கடலூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 350க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு முடியும் வரை மாறுதல் கலந்தாய்வு நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வைகை அணையில் இருந்து பெரியாறு பிரதான கால்வாய் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து ஆண்டுதோறும் ஜூலை முதல் வாரத்தில் முதல் போக பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுகிறது வழக்கம். அந்த வகையில் இன்று முதல் அடுத்த 120 நாட்களுக்கு பெரியார் பிரதான கால்வாயில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 45,041 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். புதுக்கோட்டை அருகே புதிய மின் மீட்டர் பொருத்த லஞ்சம் பெற்ற உதவி மின் பொறியாளர் கைது செய்யப்பட்டார். மணல்மேல்குடியில் செயல்பட்டு வரும் ஐஸ் ஃபேக்டரிக்கு அதன் உரிமையாளர் நாராயணசாமி சோலார் பிளான்ட் அமைத்துள்ள நிலையில் புதிய மின் மீட்டர் பொருத்துவதற்காக உதவி மின் பொறியாளரை அணுகியுள்ளார். அப்போது ஐஸ் ஃபேக்டரியின் மேலாளர் நாராயணசாமியிடம் நாகுடி துணை மின் நிலைய உதவி மின் பொறியாளர் பிருந்தாவனன் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நாராயணசாமிக்கு கொடுத்த வழிகாட்டுதல்படி ரசாயனம் தடவிய பணத்தை பெறும்போது உதவி மின் பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தனியார் பேருந்துகள் முறையாக நின்று செல்ல வலியுறுத்தி பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு நாமக்கல் நெடுஞ்சாலையில் உள்ள SPP காலனி பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்துகள் முறையாக நின்று செல்வதில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் மிகுந்த சிரமம் அடைவதாகவும் முறையாக தனியார் பேருந்துகள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கருங்காலியில் கடல் சீற்றத்தின் காரணமாக பழவேற்காடு காட்டுப்பள்ளி கடற்கரை சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலங்களில் கருங்காலியில் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அங்குள்ள கடற்கரை சாலைகள் போக்குவரத்து துண்டிக்கப்படுவது வழக்கம். தற்போது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் அந்த சாலை கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எண்ணூர் காமராஜர் துறைமுகம், வடசென்னை அனல் மின் நிலையங்கள்,
LNT மற்றும் அதானி துறைமுகங்களுக்கு செல்பவர்களும் சென்னைக்கு செல்பவர்களும் 40 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளம் அருகே வீரவநல்லூர் பழையாற்றில் பசுமாடுகளை குளிப்பாட்டிய போது நீரில் மூழ்கிய இளைஞரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். வீரவநல்லூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது மாடுகளை குளிப்பாட்டுவதற்காக பழையாற்றுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இளைஞர் தண்ணீரில் மூழ்கியதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் இளைஞரை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணிப்பேட்டை தலைமை தபால் நிலையம் முன்பாக வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தொடக்கப்பள்ளியை சமூக விரோதிகள் மதுக்கூடமாக மாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சின்ன பண்டார்குப்பத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமூக விரோதிகள் இரவு நேரங்களிலும் மது அருந்திவிட்டு பாட்டில்களை அங்கேயே வீசிவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு உள்ளது. அதை பள்ளி கல்வித்துறை நிர்வாகமோ வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலரோ கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக்கூடம் மதுக்கூடமாகவும் கேளிக்கை விடுதியாகவும் மாறும் அவலம் இருப்பதாக அங்குள்ளவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவி அருகே முகாமிட்டு இருந்த காட்டு யானைகள் குட்டிகளுடன் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்ததால் அருவியில் நீராட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக அருவியின் முகப்பு பகுதியில் இருந்து சுருளி அருவிக்கு செல்லும் வனசாலையில் குட்டிகளுடன் யானைகள் முகாமிட்டு இருந்தன. 2 நாட்களுக்கு பின்னர் யானைகள் குட்டிகளுடன் வனப்பகுதிக்கு திரும்பியதால் வனத்துறை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அரசாணை 243 ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக தர்மபுரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு மாநிலம் தழுவிய பணி மாறுதல் அமுல்படுத்தி அதற்கான நேர்காணல் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழக அரசின் அரசாணை 243 ரத்து செய்து பழைய நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் என தர்மபுரியில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணை 243 ரத்து செய்ய கோரியும் விடியா திமுக அரசை கண்டித்தும் சேலம் 4 ரோடு அருகே சிறுமலர் துவக்கப்பள்ளியில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரசாணையால் இடம் மாறுதலில் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மாவட்ட அளவில் அவர்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும். பெண் ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல முடியாது. அவருடைய குடும்ப சூழ்நிலை ஒன்றியத்துக்குள் இருக்கும் பொழுதே பல பள்ளிகளுக்கு செல்ல முடியாத பெண் ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் அல்லது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் என்றால் இப்பொழுது கன்னியாகுமரிக்கோ அல்லது கொடைக்கானலுக்கோ நீலகிரிக்கோ அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். பெரும் பாதிப்புகளை அடைவார்கள் ஆசிரியர் பெருமக்கள். தேனியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் மாரிச்சாமி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பழைய பென்ஷன் திட்டம், நிலுவைத் தொகை, தொகுப்பூதியம், மதிப்பூதியம், காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். குறுவை தொகுப்பு திட்டம் அறிவித்தும் தற்போது வரை கணக்கெடுக்கும் பணி தொடங்கவில்லை என தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாபநாசம் தாலுகாவில் குறுவை சாகுபடி தொடங்கி பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் அறிவித்தும் தற்போது வரை கணக்கெடுக்கும் பணியை கூட அதிகாரிகள் தொடங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குறுவை தொகுப்பு திட்டத்தில் அறிவித்த ரொக்கப்பணம் எந்த முறையில் வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு சாகுபடி பண்ணியிருக்கிறதுல இது வரைக்கும் கணக்கெடுக்கிற பணியை ஒன்று துவங்கலை. அரசு அறிவித்து நிதி ஒதுக்கி எல்லாம் செஞ்சு பேப்பரில் தான் வருதை வச்சு ஒரு நடைமுறைக்கு வரல. என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரிகள் தெரியல. இது வரைக்கும் நீங்கள் சிட்டாடங்கள் வாங்கி கொடுங்க, இல்லை சர்டிஃபிகேட் கொடுங்க, அது மாதிரி எந்த விதமான இதுவும் நடைமுறைக்கு வரல. இது இன்னும் எவ்வளோ காலம் தான் இந்த குருவிக்கு வருமா, இல்லை அடுத்த முகத்து தான் வருமா, எவ்வளவு நிதி ஒதுக்கி அந்த நிதி பத்தாதுன்னு மேலே நிதி கேட்டிருந்தோம், அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. இந்த மாதிரி லேட் பண்ணாக்க அறுவடையே வந்துடும். சில இடத்துல அறுவடைக்கு வந்துடுச்சு.
விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாத ஈரோடு மாவட்ட ஆட்சியரை மாற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஈரோடு மாவட்ட குழு கூட்டத்தில் கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. கீழ்பவானி நீர் திறப்பில் குளறுபடி மற்றும் ஈரோடு ஆட்சியரை மாற்றிவிட்டு புதிய ஆட்சியரை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக மாற்றிவிட்டு ஒரு நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்துக்கு நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் இது ஒரு தீர்மானங்க. அடுத்த தீர்மானம், காவிரி நடுவர்மன்ற உத்தரவை கீழ்பவானி பாசனத்தினுடைய அனைத்து பாசனங்களையும் அமல்படுத்த வேண்டும். இதுக்காக உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடுவது அப்படின்னு தீர்மானங்க. மூன்றாவதாக வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி கீழ்பவானி பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பை அறிவிக்க கோரி ஈரோட்டில் கீழ்பவானி விவசாயிகள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படின்னு தீர்மானிச்சிருக்குதுங்க.